சார் வணக்கம் சார். உள்கட்டத்தில் இருக்க கிரகங்கள் எடுக்கணுமா, ஜாம கிரகங்கள் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம 2 கிரகங்களையும் கம்பைன் பண்ணி தான் பலன் சொல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வேலை சம்மந்தமான ஒரு பிரச்சனை கேட்குறாங்க. அப்போ வந்து அ அதாவது வேலைக்கான காரக கிரகம், தொழிலுக்கான காரக கிரகம் நம்ம சனியை எடுப்போம். இப்போ ஜாம கிரகத்தில் அது வந்து நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன். சப்போஸ் மேசத்தில் இருக்கார் ஜாம கிரகத்தில், அப்போ நீச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் உள்கட்ட கிரகத்தில் சனி வந்து ஆட்சியாக இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் வந்து சனி மகரத்தில் இருக்கார் இல்லையா, ஆட்சியில் இருக்கார். அப்போ வந்து எது அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாம கிரகங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் தான், அது பிரசனத்துக்காக எடுத்துக்கிறது. அந்த உள்கட்டத்தில் இருக்க கோச்சார கிரகங்கள் தான் ரியலாக வந்து பிரபஞ்சத்தில் எந்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா, கோச்சார கிரகங்களுக்கு தான் ஜாம கிரகத்தை விட வலிமை ஜாஸ்தி. அப்போ வந்து இவர் தொழில் வந்து நல்லபடியாக அமையும். ஆனால் கோச்சார கிரகம் அந்த சனி மேசத்தில் நீச்சமாக இருக்கிறனால அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் என்னென்னு பார்த்து சமாளிக்கணும். அது வந்து உயர்நிலையில் வந்து நான் நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி அது எப்படி சமாளிக்கிறது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள், இதில் கோயிலில் போய் ஒரு வழிபாடு நடத்தணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள், தொழில் நல்லாயிருக்கும், அந்த பிரச்சனையை சமாளிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வேன். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் கிரகம் வந்து சனி வந்து மகரத்துலேயே இருக்கார். அதே சனி வந்து துலாமில் உச்சமாக இருக்கார் ஜாம கிரகத்தில். அப்படின்னா உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், பயப்படாமல் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோச்சாரத்தில் சனி வந்து மகரத்தில் இருக்கார், ஜாம கிரகத்துலேயும் சனி வந்து மகரத்துலேயே இருக்கார். அப்படின்னா ஒரு பயம் இல்லை, நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம், நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வித்தியாசம். அதாவது கோச்சார கிரகங்களுக்கு தான் ஜாம கிரகத்தை விட வலிமை அதிகம். இப்போ கோச்சாரத்தில் இருக்க கிரகம் நல்ல பலனை கொடுத்துட்டு, ஜாமத்தில் இருக்க கிரகம் வந்து பிரச்சனையை காமிக்கனா அதில் ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து பயிற்சியாக இருக்கார், நீச்சமாக இருக்கார். எங்கே கோச்சாரத்தில் நீச்சமாக இருக்கார், மகரத்தில் நீச்சமாக இருக்கார். ஆனால் சனி கூட சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகிட்டார். இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு குழந்தைய பற்றி பிரச்சனை கேட்குறதெல்லாம் பிரச்சனையாகவே வருமா அப்படின்னா வராது. ஏன்னா சனி கூட நீச்ச பங்கமாக இருக்கிற அது ஒரு காரணம். ஜாம கிரகத்தில் குழந்தைக்காக அந்த குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அப்புறம் 5ஆம் அதிபதியும் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரே விஷயத்தை வச்சு தான் பலன் சொல்லக்கூடாது சார். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஏகப்பட்ட ஒரு விதி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏகப்பட்ட துணை விதிகள் இருக்கும். அதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாலும் அதில் பிரச்சனைகளும் இருக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாவகாரகங்கள் கிரகக்காரங்கள்பாங்க. பாவம் அப்படிங்கிறது வந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த சனியவே எடுத்துக்குவோமே, நம்ம பேசணும்ல, அதை தனியாகவே எடுத்துக்குவோம். தொழிலை பற்றி கேட்குறேன்னா 10ஆம் இடத்தை பார்ப்போம். 10ஆம் இடம் அது வந்து எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். சூரியனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம், எது புதனாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ வந்து அதுக்கு பாவகாரகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகம், அந்த பாவத்துக்கு எந்த கிரகம் போகிறோம், அந்த பாவத்துக்கு அதிபதி யாரோ அவர் வந்துடுவார். ஆனால் கிரகக்காரகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது அது சனி தான் வருவார். இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப சூட்சமமான விதி. இது வந்து மேக்ஸிமம் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை அவங்களே வச்சுக்குவாங்க. சாதாரண விஷயந்தான். இதை சொல்லிக் கொடுத்தா நீங்கள் பலன் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், ஆனால் சொல்லித்தர மாட்டாங்க. அதை நான் சொல்லித்தரேன். காரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சரக்காரகம், ஸ்திரக்காரகம் அப்படின்னு 2 இருக்குது. சரக்காரகம் அப்படின்னா சரம்னா மாறும், ஸ்திரம்னா மாறாது. இப்போ அதே எக்ஸாம்பிளே சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அதாவது 10ஆம் பாவாதிபதி சூரியனாக வராரு, இல்லாட்டி சந்திரனாக வராது, இல்லாட்டி குருவாக வராரு, சுக்கிரனாக வர யாராக இருக்கட்டும், அவங்க வந்து சரக்காரகம். அதாவது லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காரக கிரகம் மாறிடும். ஆனால் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சனி தான் தொழில்காரகன், அது வந்து ஸ்திரக்காரகம், அது வந்து மாறாது. அப்போ சரக்காரகத்தை விட ஸ்திரக்காரக கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த பலன் நல்லாவே இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம். இதுதான் முக்கியமான விதி சார். இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நன்றி.